லேட்டஸ்டா இப்ப ரன் ஆகுற 100 சாமி படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். கல்யாணமாகி 2 பசங்களோட இருக்கிற சொசிகாவோட ஹஸ்பண்ட் இறந்து போறாரு. 26 வயசுல தனியா 2 பசங்களை வச்சு வாழ்ற ஒரு மோசமான வாழ்க்கைக்கு சொசிகா தள்ளப்படுறாங்க. இவங்களோட லைஃப் 26 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் 100 சாமி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு குட் ஃபீல் தான் கொடுத்தது. ஆனா செகண்ட் ஹாப்ல ஒரு சசி படமா எமோஷனலா கனெக்ட் ஆகி சூப்பரா இருந்தது. சொசிகாவை இந்த ரோல்ல கேஸ் பண்ணது இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். இந்த மூவி ஃபுல்லாவே சொசிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் போகும். குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் ஹாப்ல டுவர்ட்ஸ் எண்ட்ல அவங்க பசங்களோட உட்கார்ந்து சொசிகா சாப்பிடுவாங்க. அதுதான் சொசிகா அவங்க பசங்களோட அவங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிட போற லாஸ்ட் சாப்பாடு. அப்படி இருக்கிறப்ப அந்த சீனை புரிஞ்சு அந்த சீனுக்கு அவங்க கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. விஜய் ஆண்டனிக்கு இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் தான். செகண்ட் ஹாப்ல தான் வருவாரு. அதுவும் ரொம்ப கம்மியான போர்ஷன் தான். பட் இவர் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். விஜய் ஆண்டனிக்கும் சொசிகாக்குமான அந்த ஃபர்ஸ்ட் சீனை ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. விஜய் ஆண்டனியும் அஜய் திஷானும் கரும்பு காட்டுல பேசிக்கிற அந்த சீனுமே நல்லா இருந்தது. பசங்களை அப்ளை பண்ண அந்த 2 பேருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல அதுக்கு ஏத்த மாதிரி சில ரியல் போட்டோஸும் காட்டுவாங்க. கிளைமேக்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்து போனா அவ காலம் முழுக்க தனியாவே தான் இருக்கணுமா? இன்னொரு கல்யாணம் செய்யக்கூடாதா? அவளுக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த 100 சாமி. மியூசிக்கா இன்னுமே இந்த படம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த அம்மா சாங் மட்டும் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். இது ஒரு யூஏ சர்டிஃபைடு மூவி. ஓவராலா பாக்குறப்ப ஒரு ஓகேயான ஃபர்ஸ்ட் ஹாப். எமோஷனலா கனெக்ட் ஆகிற ஒரு நல்ல செகண்ட் ஹாப். செகண்ட் ஹாஃப்காகவும் சொசிகாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். முக்கியமா இந்த ஸ்டோரி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டோரி. சோ மிஸ் பண்ணாதீங்க.